வந்துட்டியாடா நீ? அந்த கதவை கொஞ்சம் மூடுறா. அந்த கதவை மூட சொன்ன. என்ன பாக்குற? இந்த டோரை மூடுறா, பொறம்போக்கு நாய. நீ பயப்படாதம்மா, நீ உட்காரு. உனக்கு ஸ்பெஷலா சொல்லணுமா? மூட்டை உட்கார்றா. அதுல இல்ல, கீழே உட்கார்ற. கீழே டேய், நல்லா இருக்கியா? பதில் சொல்றா. வாயில என்ன வச்சிருக்க? என்னடா, என் காசு என்னாச்சு? அது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா ரெடி பண்ணுவேன். ஏன்டா ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேன்ற? அது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. இன்னும் எவ்வளோ நாள்? ஒரு 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 வாரம். நம்பலாமா? ஒரு வாரத்தில் தரலனா என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. இல்லைண்ணே, கொடுத்துட்றேன். ஏம்மா, நீ கொஞ்சம் எந்திரி, என் கூட கொஞ்சம் வாமா. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பொண்ணு மட்டும் இல்லை, புத்தி பொலி போட்டு எல்லாம் பார்த்தல்லம்மா. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்படி ஒருத்தன் கூட என்ன சந்தோஷமா நீ இருந்துட போற சொல்லு. உன் புருஷனால அந்த காசை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு நல்லா தெரியும். இன்னைக்கு நான் அமைதியா திரும்பி போறது உனக்காக மட்டும்தான். உனக்கு அவன் ஒழுங்கா ஒரு முத்தம் கொடுத்துருக்கானா? சந்தன வாசம் வீசுது உன் மேல. இந்த கடன் தீர நான் ஒரு வழி சொல்லவா? இந்த அழக நானும் கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறேனே. உன் புருஷனை விட்டுட்டு என் கூட மட்டும் இருக்கணும்னு சொல்லலை நான், புரியுதா? நான் வரும்போதெல்லாம் உன் மனசோட கதவை எனக்காகவும் திறந்து வைக்கணும். இதுக்கு நீ ஒத்துக்கிட்டனா அவனோட கடன் எல்லாம் தீந்துரும். உன்னை நான் மகாராணி மாதிரி கடைசி வரையும் பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு. நீ ஒத்துக்கலன்னா ஒரு வாரத்துக்குள்ள என் பணம் எனக்கு வேணும். அப்படி உங்களுக்கு வெப்பாட்டியா இருந்து எனக்கு ராணி மாதிரி வாழ வேண்டாம். உங்களோட பணத்தை நாங்க எப்படியாவது கொடுத்து முடிச்சிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னீங்கன்னா என் கையோட வேகம் என்னன்னு தெரியும்.
ஒரு வாட்டியாவது உன் உதட்டோட ருசி என்ன அனுபவிக்கலனா என் வாழ்க்கையை அர்த்தம் இல்லாம போயிடும். வட்டு மாமா. டேய், நான் ஃபோன் பண்ணுவேன், கால் அட்டன் பண்ணு. கொஞ்சம் பேச வேண்டியிருக்கும் கூட. கடல்ல இருந்து எப்படி உன்னை காப்பாத்திக்கணுமோ அதுக்குண்டான வழியை நானே ஏற்பாடு பண்ணி தரேன் உனக்கு. புரிஞ்சுதா? என்னாச்சு? எதுக்கடி அழுவுற? அவர் உங்ககிட்ட எதனா தப்பா நடந்துக்கிட்டாரா? ஏய் இல்ல, நான் நம்ம நிலைமையை நினைச்சு அழுதேன். ஒரு விஷயம் கேட்கட்டுமா? ஒரு வாரத்துக்குள்ள அவரோட பணத்தை கொடுக்க முடியுமா? அது இப்போ ஒரு வாரத்துக்குள்ள எப்படி முடியும்? எனக்கு என்னதான் ஆச்சு? அவர் அப்படி நடந்துகிட்ட போது நான் ஏன் அவரை எதிர்த்து கத்த முன் வரல? அவர் எனக்கு விலை வச்சிருக்கார். என்னோட மனசுக்கு, என்னோட கனவுகளுக்கு. எவ்வளோ தைரியம் அவருக்கு! அதுவும் என்னோட புருஷன் ஒரு கதவோட பின்னாடி இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும். அதிர்ந்து போயிருந்த ராஜாவுக்கும் சபையினருக்கும் முன்னாடி படை தளபதி கிருபாலன் எழுந்து நின்று இவ்வாறு கூறினான். மகாராஜா நீடோடி வாழ்க. இந்த சபதத்தை அடியேன் ஏத்துக்கிறேன். ரஜபுத்திரர்களோட இரத்த குணம் என்னன்னு இவளுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் ராஜசபையில நின்னு தைரியமா எதிர்த்து பேசின இவளுக்கு ஒரு பாடம் புகட்டவும் அடியேன் ஆசைப்படுறேன். அந்த புறத்து பெண்கள் கூட படுக்கை அறையில் என்னை கண்டு பயப்படுற விஷயத்த சந்தோஷத்தோட தெரிவிச்சுக்கிறேன். இவளை என் கூட அனுப்புறதுக்கு நீங்க உத்தரவு கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். மகாராஜாவும் அதன்படி உத்தரவு கொடுத்தார். ராத்திரி தன்னோட அந்தப்புறத்துல நிர்வாணமா மந்தாகினி படுத்திருந்தா.
என்னாச்சுடி? என்ன கனவு கண்டியா? ஏய் ஒன்றும் இல்லை. ராத்திரி கோபத்தோட எழுந்த மந்தாகினி அவள் கிருபாலனை பார்த்து கோபத்தோட விரல நீட்டி, நீயா ராஜ்யத்தை காக்குற போர் வீரன்? ஒரு நிமிஷம் கூட என் உடம்புல இருக்கிற ரோமத்தை கூட சந்தோஷப்படுத்த முடியாத நீயா ஒரு ஆண்மகன்? நான் பார்த்த இடுப்புக்கு பலம் இல்லாத எத்தனையோ ஆண்மகன்கள்ல நீ மிகவும் தகுதியற்றவன். இன்னும் என் முன்னாடி நின்னு அசிங்கப்படாம நீ வெளியே போ. ராஜசபையை நோக்கி ராட்சசி மாதிரி நடந்து வந்த மந்தாகினி ராஜாவும் ராஜசபையும் அதிர்ந்து போயிருந்தது. மந்திரி ராஜாவோட காதில் இவ்வாறு கூறினார். ராஜா, விஷயம் சின்னதில்ல. தோல்வியுற்று இருக்கிறது ராஜ்யத்தோட படை தளபதி. ஒற்றர்கள் வழியா இந்த விஷயம் எதிரி நாட்டுக்கு தெரிஞ்சா நம்ம நாட்டுக்கு வரப்போறது பேராபத்தா இருக்கும். ராஜா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு தலையில கை வச்சு உக்காந்துட்டாரு. மதுவண்ணா, திவ்யா, 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 மாதவண்ணா ஃபோன் பண்ணியிருந்தாரு. நம்ம பிரச்சனைலாம் தீர்க்கறதுக்கு அவர் ஏதோ வழி சொல்லியிருந்தாரே உங்ககிட்ட. அது என்ன ஐடியா திவ்யா? அப்புறம் அவர் இங்கே கொஞ்ச நாளைக்கு தங்க வரதா சொல்லியிருக்காரு. இங்கயா? நீ தானே நான் தனியாக இருக்கேன், போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன், உனக்கு ஒரு கம்பெனி கிடைக்கும்ல. ஓ, சண்டே அதுவுமா? இவனுங்க வேற நிம்மதியாக இருக்க விட மாட்டானுங்க. ஹலோ. சரி சரி சரி. ஆத்திரத்தோட வந்த மந்தாகினி, இவனா படை தளபதி? இதுவா ரஜபுத்திரர்களோட ரத்தம்? அரை நாளிகை நேரத்துக்கு கூட இவனால என்ன சந்தோஷப்படுத்த முடியல. ராஜசபையோட மானத்தை காக்க ஆம்பளைங்க யாருமே இங்க இல்லையா? அப்படின்னா மகாராஜாவே வந்து அவரோட வீரத்தை காமிக்கட்டும். உங்களையும் என் அந்தப்புறத்துக்கு வரவேற்கிறேன். ராஜா ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. டேய், நல்லா இருக்கியா? டிக்கில லக்கேஜ் இருக்கு, எடுத்து உள்ள வை. சரிங்கண்ணா. நல்லா சாப்பிடுறது இல்லையாம்மா? ஆளை பார்த்த ரொம்ப மெலிஞ்சு போன மாதிரி இருக்கிய. என்னடா கல்யாணம் பண்ணிட்டு வந்து பட்னி போடுறியாவுல? நான் எல்லாம் டைமுக்கு செஞ்சு தானே இருக்கிறேன், அப்போ தானே சாப்பிட மாட்றா. சாப்பிடலன்னா அன்போட காதலோட வாயில ஊட்டணும். எந்த ஒரு பொண்ணு அழகா இருக்கிறதுக்கு காரணம் அவன் புருஷன் கவனிக்கிறத பொறுத்து தான். என்னம்மா சொல்ற?
என் ரூம் எங்கடா? அங்கே கொண்டு போய் வை போ. சரிண்ணே. வேலைக்கு போலியாடா இன்னைக்கு நீ? வரதுனால லீவ் போட்டானே. நீ ஒன்றும் லீவ் போட தேவையில்ல, கிளம்பு. என்னை பார்த்துக்க தான் உன் பொண்டாட்டி இருக்கால, என்னம்மா சொல்ற? நான் வந்ததை பார்த்து உன் முகத்தில் சந்தோஷத்தே காணோம். நல்லதா போச்சு. ஒரு நாள் சும்மா லீவ் எடுக்க வேண்டாம்ல. திவ்யா, நீ அவர் மனசு கோணாமல் கொஞ்சம் அன்பாக நடந்துக்க. என்ன, அவர் நல்ல மனுஷன்தான். என்னதான் இருந்தாலும் இந்த கடனை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல. சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? ம்.